ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டான ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் அகைன் லாக்டவுன் போட போகிறத நியூஸ்லாம் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கம்பெனி மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க மக்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ளிப்கார்ட் கரியர் இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது கரண்ட்டாக இப்போ என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தனியாக லிஸ்ட்டு போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் லாக்டவுன் போட போகிறதா சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப்ஸ் இன் இந்தியா, ஜாப்ஸ் இன் யூஎஸ், இஸ்லான்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுடைய ஊரில் அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க அப்ராட் போயிருப்பாங்க. அவங்க லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா வேலை கம்பெனி எடுத்து க்ளோஸ் பண்ணும்போது ரூமில் தான் இருப்பாங்க. அப்போது கூட இந்த ஜாப்ஸ் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இது மூலிமா ஃபினான்சியல் ரீதியமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஜாப்ஸ் எடுத்து பண்ண முடியும். ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக ஒரு சில அமௌண்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கேண்டிடேட் லாகின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்குலாம் ஐடி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இந்த இடத்துல ஜாப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்தியாங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மேனேஜர்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. அதாவது குவாலிட்டி மேனேஜர் இருக்குது. அதுக்கப்புறம் சீனியர் டைரக்டர். இதில் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12th படிச்சிருந்தாலே போதும். ஆனால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு உங்களுக்கு ஒர்க் கரெக்டாக பண்ண முடியும். 12th, டிப்ளமோ, ட்ரிபிள் இ, எனி டிகிரி, இன்ஜினியரிங், கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் யார் வேணாலும் இதில் ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க வீட்டில் சும்மா தான் ஒர்க் இல்லாமல் நிறைய ஒர்க்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்ரூட்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப்ஸ் கிளிக் பண்ணணும். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஜாப்ஸ்க்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிற ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக அந்த இதை கிளிக் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கணும், என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓப்பனிங்ஸ் 1 இருக்குது. ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பெங்களூர், கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டிங்கு, எஸ்கியூஎல் படி அந்த ஸ்கில்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடானது தான் இந்த ஜாப்ஸு. அதனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கணுங்கிறதையும் சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் தேடுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் தேடாமல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இது நான் படித்ததுக்கெலாம் வரலையே ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேடுங்க. கண்டிப்பாக அதில் குறைஞ்சது ஒரு 250, 300 ஜாப்ஸ் கிட்ட இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் போகக்கூடிய காலத்தில் நிறைய ஜாப்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ஸ் ஓகே அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்யூமை பிடிஎஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னா பிடிஎஃப். இந்த மாதிரி 2 விதத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம். எம்பி 2 எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு, லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத கொடுங்க. உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலாக கொடுங்க.
இதுக்கு மெயிலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம். கரண்ட் லொகேஷன் இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல கர்நாடகான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்கன்னா, இந்த இடத்துல சென்னைன்னு குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு ஐ அம் எ நாட் ரோபோட்ங்கிறத டிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல சப்மிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஹெச்ஆர் மேனேஜர் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இதுல வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு, அதுல செலக்ட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து குடுப்பாங்க. இப்போ வந்து இன்டர்வியூக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல இன்டர்வியூ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. 3 ஆப்ஷன் அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே. இன்டர்வியூவிங் அட் Flipkartன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வரும். அதாவது இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கிறது. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் இருக்கும். Skype ஆர் WhatsApp காலா இருக்கும். நீங்க அந்த மாரி தான் வந்து பண்ணணும். இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இல்ல பிஇ, பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இன்டர்வியூ இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டிசைனிங் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. இதில உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிடிஎஃப்பா தனியா குடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறது, என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. மொபைல் ஃபோன் மூலியமா தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி இன்டர்வியூ வந்து டெஸ்ட் எழுதணுங்கிறதையும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்து மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் அப்ளை பண்றதுக்கு. இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல இது ரிலேட்டடான மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, Instagramல ஐடி குடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா அதில வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போல ஒரு புத்தம்புது சூப்பரான வெப்சைட்ட பத்தி நாளைக்கு சிந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்த்துட்டு நெறைய பேருக்கு வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புத்தம்புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.